கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கும்பகோணத்தில் ஒரு எளிமையான சிறிய வீட்டில் வாழ்ந்தவர்தான் ராமானுஜன். கணிதத்திலேயே அவர் எப்பொழுதும் மூழ்கி இருந்தார். கணிதம்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அவரிடம் பெரிய பட்டங்கள் இல்லை, அதிகமான வசதிகள் கிடையாது, வாய்ப்புகள் அமையவில்லை. ஆனாலும் அவர் ஒரு நாள் தன்னுடைய கணித கண்டுபிடிப்புகளை எல்லாம் ஒரு சிறிய கடிதத்தில் எழுதி இங்கிலாந்தில் உள்ள ஒரு பேராசிரியர் ஒருவருக்கு அதை அனுப்பி வைக்கிறார். ஒரு சிறிய முயற்சி செய்கிறார். பிரியமானவர்களே, அந்த முயற்சியை அந்த பேராசிரியர் பாராட்டி இவ்வளவு அதிகமான கண்டுபிடிப்புகள் நிறைந்திருக்கிற ஒரு கணித மேதையாக ராமானுஜன் இருப்பதை குறித்து வியந்து அதை பெரிய பல்கலைக்கழகங்களில் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் வண்ணமாக அறிவிக்கின்றார். உடனடியாக ராமானுஜம் அவர்கள் கேம்பிரிட்ஜ் என்கிற அந்த இடத்திற்கு அழைக்கப்படுகிறார். அவருடைய திறமையை பாராட்டி, அவருடைய கண்டுபிடிப்புகளை பாராட்டி அங்கீகரித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகம் போற்றி வியக்கின்ற கணித மேதையாக ராமானுஜர் போற்றப்படுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். நமக்கான வாசல் சிறிய வாசலாக இருக்கும். அந்த சிறிய வாசல்களை திறப்பதற்கு நாம முயற்சி செய்யணும். சிறிய சிறிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்துவதற்கு முன் வரணும். சின்ன ஒரு வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திடக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது, அல்லது கண்டுகொள்ளாமல் இருந்து விடக்கூடாது. சிறிய வாய்ப்புகளின் வழியாக ஆண்டவர் நமக்கான ஒரு பெரிய பாதையை திறக்கக்கூடும், பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் இக்கட்டான ஒரு நிலை வந்தபோது எளிமையான ஒரு காணொளிகளை நான் பதிவு செய்து கொண்டிருந்தேன். எளிமையான காணொளிகள், ஒரு 100, 200, 300 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது காலம் மாறி, சூழ்நிலைகள் மாறி, ஆண்டவருடைய வார்த்தையை உலகெங்கும் இருக்கிற மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி, கேட்கும்படி, திருப்பலிகளில் முழுமையாக பங்கெடுக்கும்படியாக ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தினந்தோறும் திருப்பலியில் ஆர்வத்தோடு பங்கெடுக்கிறார்கள். சிறிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். கடவுள் எந்த திசையை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகிறார் என்பதை நம்முடைய ஜெபத்தின் வழியாக, கடவுளோடு இணைந்திருக்கிற அந்த உறவின் வழியாக, நற்கருணையின் சந்திப்பின் வழியாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் அழகான சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களையே கடித்து குதறும். நாய் குணம் பிடித்த மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். சில நேரங்களில் நாம நல்லவங்களா நடந்துக்குவோம், நேர்மையானவர்களாக இருப்போம். அவங்களுக்கு நல்லதை செய்யறதா நினைச்சுக்கிட்டு அவங்கள ஊக்கப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம், நம்மளால் ஆன உதவியை அவங்களுக்கு செய்வோம். ஆனா வெறி பிடித்த நாய் குணம் போல சில நேரங்களில் நம்மையே திருப்பி அடிக்கின்ற, திருப்பி கடித்து குதறுகின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க போயிடுவாங்க. நம்மை பற்றி இழிவாக பேசக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு நம்முடைய நண்பர்களை நாம் தேர்வு செய்யணும். மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும்.
இரண்டாவது அற்புதமான ஒரு உருவகம் ஆண்டவர் சொல்லுவது, உங்களுடைய முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். உங்களுடைய முத்துக்கள் என்றால் வாய்ப்புகளாக இருக்கலாம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளாக இருக்கலாம், கடவுள் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற புகழாக, அதிகாரமாக, பதவியாக, பட்டங்களாக இருக்கலாம். அதை வீணாக பன்றிகள் முன் எரிய வேண்டாம். உங்கள் திறமைகளை உங்களை புரிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்தில் வீணடிக்க வேண்டாம். விலையேற பெற்ற ஆண்டவருடைய கொடைகளை சரியான விதத்தில் பயன்படுத்தணும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை கொடைகளையும் திறமைகளையும் சரியான விதத்தில் நன்மையானவற்றிற்கு பயன்படுத்தணும், தீமையானதற்கு பயன்படுத்தக்கூடாது. பன்றிகள் முன் எரிய வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த பன்றிகளுக்கு அந்த முத்துக்களினுடைய விலை மதிப்பு தெரியாது. உங்களுடைய நண்பர்களுடைய வட்டங்களை நீங்கள் சோதித்தறிந்து பார்க்கணும். யார் உங்களுடைய உண்மையான நண்பர்கள்? 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்க உங்க நண்பர்கள் என்றால், யார் உண்மையிலேயே நல்ல நண்பன்? என்னை தட்டி கொடுக்கிறானா, என்னை ஊக்கப்படுத்துகிறானா, உற்சாகப்படுத்துகிறானா, நான் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுகிறானா, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி செய்வதற்கு முன் வருகிறானா, அவன்தான் உண்மையான ஒரு நண்பனாக இருக்க முடியும், தோழனாக, தோழியாக இருக்க முடியும். அல்லது நம்மை சுரண்டி தின்பவர்கள் இருப்பார்கள், நம்மை ஏமாற்றி பிழைக்கிறவர்கள் இருப்பார்கள், நமக்கு முன்பாக ஒன்றும் பின்புறமாக ஒன்றும் பேசுகிறவர்கள் இருப்பார்கள். நம்மிடத்தில் பழகுகிறவர்கள் கூட சில நேரங்களில் ஆதாயத்திற்காக பழகுகிறவர்களாக இருப்பார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். பிறகு பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது ஒரு பொன் விதியாக ஆண்டவர் நமக்கு தரார். நாம சில நேரங்களில் இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நல்ல உணவு உண்ண வேண்டும், நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும், நல்ல ஒரு இருப்பிடம் வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். நம்மை குறித்து பலவற்றை நாம் சிந்திக்கிறோம், மேன்மையானவற்றை பாராட்டுகிறோம். அதுபோலவே அது அடுத்தவர்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும், அடுத்தவர்களுக்கும் நான் அதை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்கிற உணர்வு நிலையை நாம் பெற்றுக்கொள்ளணும். என்னை போலவே அடுத்தவங்களும் நல்லா வாழணும், என்னை போலவே அடுத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும், என்னை போலவே அடுத்தவங்களும் ஆண்டவருக்கு அருகில வரணும், கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்ளணும், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய மன்னிப்பில் வாழணும் அப்படின்ற உணர்வு நிலை நமக்கு வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகள், இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள். அழகா சொல்றாரு, இடுக்கமான வாயில். சின்ன சின்ன வாய்ப்பு, அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை சரியா நாம பயன்படுத்தணும். பயன்படுத்தல அப்படின்னா இழந்துருவோம். பெரிய ஒரு பதவியையோ அல்லது பொறுப்பையோ நாம் இழந்து விடுவோம். அந்த சிறிய பாதைக்குள் நுழைவது என்பது சிரமம்தான், துன்பங்களாக இருக்கும், கஷ்டங்களாக இருக்கும், நெருக்கடிகளாக இருக்கும். அகன்ற வாயில் மிகவும் பெரியது, ஈஸியா உள்ள போயிடலாம். ஆனால் அந்த இடுக்கமான வாயிலில் நாம் நுழைகின்ற போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கான வெற்றி அங்கு காத்திருக்கிறது, உனக்கான ஒரு பிரகாசமான எதிர்கால வாழ்க்கை அங்கு காத்திருக்கிறது, உனக்கான விண்ணக வாசல் திறக்கப்படுகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என அழைப்பு தருகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் கூட அற்புதமான ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. கெருபுகளின் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகள் எல்லாம் நீர் ஒருவரே கடவுள், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றும் உள்ள கடவுளை பழித்துரைக்கும்
சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. இப்படியாக ஆண்டவருடைய அந்த வார்த்தை செல்லுகிற வேளையில் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, சில நேரங்களில் நமக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் ஆண்டவரே அதற்கு முன்பாக இருந்து, நமக்கு முன்பாக இருந்து, பின்பாக இருந்து, இடமாக இருந்து, வலமாக இருந்து செயலாற்றுகிறார். எந்த தீமையும் நம்மை நெருங்காமல் அணுகாமல் இறைவன் புடைசூழ்ந்து பாதுகாப்பவராய் இருக்கிறார். அந்த இறைவன் பேரில் நம்பிக்கை வைத்து இந்த புதிய நாளில் அடியெடுத்து வைப்போம். நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். கடவுள் இந்த நாளை ஒரு வெற்றியின் நாளாக, இன்பத்தின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றுவார். ஆமென்.